வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம் சோசியல் சயின்ஸில் பொருளியலில் நமக்கு மொத்தம் 3 பாடம் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது அலகு 5 தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், பேஜ் நம்பர் 196. பேஜ் நம்பர் 209 எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 6 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளரும் பொருளாதாரம் ஏன் விவசாயத்திலிருந்து பன்முகப்படுத்தப்பட வேண்டும்? பேஜ் நம்பர் 196 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 196ல் தொழில்மயமாதலின் முக்கியத்துவம், அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் 3rd லைனில் பாருங்கள். பொருளாதார வருவாய் மற்றும் வேலை வாய்ப்பு குறைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, உணவு தேவையுடன் வருமான தேவையும் நிலையானதாக உள்ளது. எனவே ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தி பொருட்களுக்கு தங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் செலவிடுகிறார்கள். அது வரைக்கும் சுருக்கமாக விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், விவசாயத்துறையில் ஊதியங்கள் ஏன் குறைவாக உள்ளன? பேஜ் நம்பர் 196 to 197. பேஜ் நம்பர் 196ல் தொழில்மயமாதலின் முக்கியத்துவம், அந்த ஹெட்டிங் கீழே உள்ள 3rd பேராகிராஃபில் நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதால், அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் உள்ள பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைனில் சில வரையறைகள் பின்பற்ற நேரிடுகிறது. அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது 4th, பெருமளவிலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மை நம்பியிருந்தாலும் கூலி அதிகரிக்க வாய்ப்பில்லாததாலும் அதன் விளைவாக வறுமையின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கிறது. அது வரைக்கும் குருவினால் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3rd கொஸ்டின், தொழில்துறை தொகுப்பு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 198ல் தொழில் தொகுப்புகள், அந்த ஹெட்டிங் கீழே தொழில் தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தைகள். அதிலிருந்து ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதிகளில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகள் ஆகும். அது வரைக்கும் குருவினால் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. 4th கொஸ்டின், தொழில் தொகுப்புகள் உருவாவதற்கான வழிகள் யாவை? பேஜ் நம்பர் 199 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 199ல் தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றுகிறது, அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் லைனில் பாருங்கள். ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக அங்கு தங்கி இருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அதிலிருந்து 4th லைனில் ஒரு பெரிய நிறுவனம் நிறுவப்படும் போது அதன் உள்ளீடு மற்றும் பணிகளின் தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு தொழில் தொகுப்பு நிறுவனங்கள் தோன்றக்கூடும். இது செகண்ட் பாயிண்ட். சில நேரங்களில் ஒரு வட்டாரத்திலிருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க அரசாங்கங்கள் முடிவு செய்யலாம். இது தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு வழிவகுக்கும். இது வரைக்கும் 3rd பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினால் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 5th கொஸ்டின், நாட்டின் மிகவும் தொழில்மயமான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு மாற உதவிய கொள்கை வகுப்பின் 3 பகுதிகளை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 199 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 199ல் ஹெட்டிங்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் காலனித்துவ காலத்தில் தொழில்மயமாதல், இந்த ஹெட்டிங். அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 200ல் சுதந்திரத்திற்கு பின் 1990களின் முற்பகுதியில், அந்த ஹெட்டிங். அடுத்தது தமிழ்நாட்டில் தொழில்மயமாகுதல் தாராளமயமாதல் கட்டம், அந்த ஹெட்டிங். இந்த 3 ஹெட்டிங்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினால் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 6th கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள 3 தொழில்துறை வளர்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் பங்கினையும் குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 205 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 205ல் அந்த தமிழகத்தில் உள்ள விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முகமைகள், அந்த ஹெட்டிங் கீழே அந்த படத்துக்கு கீழே உள்ள பேராகிராஃபில் பாருங்கள். தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் இது. அடுத்து ரைட் சைடில் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம், இந்த ஹெட்டிங். அப்புறம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், இந்த ஹெட்டிங். இந்த 3 ஹெட்டிங் தான் குருவினால் 6th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 7th கொஸ்டின், தற்போது தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் சிக்கல்கள் யாவை? பேஜ் நம்பர் 206 எடுத்துக்கோங்க.
பேஜ் நம்பர் 206 தொழில்மயமாதலின் பிரச்சனைகள். அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் 3rd லைனில் வேதிப்பொருட்கள், ஜவுளித்துறை மற்றும் தோல் தொகுப்புகள் மூலம் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் 8வது லைனில் மாசுபடுகிறது. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து 4th லைனில் 5th லைனில் பாருங்கள், முதன்மையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் நிலையான வேலை வாய்ப்புகள் குறை ஏற்படுகிறது. அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது பணியாளர்களின் தரமானது. அதிலிருந்து ரைட் சைடில் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கவனிக்க வேண்டிய ஒரு குறையாகும். அது வரைக்கும் குருவினால் 7th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின், தொழில் முனைவோர் என்பவர் யாவர்? பேஜ் நம்பர் 206 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 206 தொழில் முனைவோர் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினால் 8th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின், தொழில் முனைவு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 206 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 206 தொழில் முனைவு அந்த ஹெட்டிங் கீழே, தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு எனப்படும். இவை ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்குமான திறன் ஆகும். இதுதான் குருவினால் 9th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 7, கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தொழில்மயமாதலின் வளர்ச்சிக்கு பங்களிப்புகள் யாவை? பேஜ் நம்பர் 196 197. பேஜ் நம்பர் 196 தொழில்மயமாதலின் முக்கியத்துவம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் தொழிற்சாலைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் முன், அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது 3rd பேராகிராஃபில் நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதால், அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது தொழில்மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறது? அந்த ஹெட்டிங் கீழே முன்னர் கூறியது போல் ஒரு பொருளாதாரத்தில், அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் வேலை வாய்ப்பை உருவாக்குவது, அதிலிருந்து கீழே அந்த 3rd பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் அந்நிய செலவாணியை ஈட்டவும் உதவுகிறது. அது வரைக்கும் விரிவான விடையளியில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் வரலாறு பற்றி குறிப்பு வரைக. பேஜ் நம்பர் 199. பேஜ் நம்பர் 199 தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் முன்னேற்ற பற்றிய வரலாறு அந்த ஹெட்டிங் கீழே தமிழ்நாட்டில் காலனித்துவம் முன்காலத்தில், அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் அடிப்படையாக விளங்கியது. அது வரைக்கும் விரிவான விடையளி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 3rd கொஸ்டின், வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் என்ன? பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 198 ரைட் சைடில் அந்த பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையில் இருத்தல், அதிலிருந்து கீழே அந்த லாஸ்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் வட்டார மற்றும் நகராட்சிக்கு அரசின் ஆதரவு. அது வரைக்கும் விரிவான விடையளியில் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4th கொஸ்டின், தமிழ்நாட்டில் நெசவு தொழில் தொகுப்பு பற்றி எழுதுக. பேஜ் நம்பர் 202 203. பேஜ் நம்பர் 202 நெசவு தொழில் தொகுப்புகள் அந்த ஹெட்டிங் கீழே, இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளுக்கு தமிழ்நாடு தாயகமாக விளங்குகிறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது காலனித்துவ காலத்திலிருந்து பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து 4th லைனில் பாருங்கள், ஈரோடு மற்றும் சேலம் பகுதியிலும் அதிக அளவிலான மின்தறி அலகுகள் இருப்பதால் மின் விசைத்தறி தொழில் மிகவும் பரவலாக உள்ளது. அது வரைக்கும் 3rd பாயிண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் திருப்பூர் ஆனது பின்னலாடை தயாரிப்பிக்கும் ஏராளமான நிறுவனங்களின் தொகுப்புகளுக்கும் அங்கிருந்து 5th லைனில் பங்கினை கொண்டுள்ளது. அது வரைக்கும் 4th பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த பாக்ஸு கீழே உள்ள பேராகிராஃபில் செகண்ட் லைனில் மேசை துணி, திரைச்சீலைகள், படுக்கை, அதிலிருந்து 5th லைனில் முக்கிய மையமாக கரூர் உள்ளது. அது வரைக்கும் 5th பாயிண்ட். அடுத்தது பவானி மற்றும் குமாரபாளையம் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக திகழ்கிறது. அது வரைக்கும்
6th பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேராகிராஃபில் செகண்ட் லைனில் பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான மதுரை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பாரம்பரிய கைவினை தொகுப்புகளும் உள்ளன. அது வரைக்கும் விரிவான விடையலியில் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5th கொஸ்டின், தொழில்மயமாதலுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட கொள்கைகளின் வகைகள் பற்றி விரிவாக எழுதுக. பேஜ் நம்பர் 205 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 205 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அந்த ஹெட்டிங்கிலிருந்து லாஸ்ட்டில் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ளது. அது வரைக்கும் விரிவான விடியலி 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். 6th கொஸ்டின், தொழில் முனைவோரின் பங்கினை பற்றி விளக்குக. பேஜ் நம்பர் 206 207. பேஜ் நம்பர் 206 தொழில் முனைவோரின் பங்கு அந்த ஹெட்டிங் கீழே நம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் 6th பாயிண்ட் முடிகிற வரைக்கும் விரிவான விடியலில் 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.